திருத்துறைப்பூண்டி வேலா டாக்ஸ் இன்னும் நம்ம என்ன வண்டி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ்ங்க. இது என்ன ஒர்க்காக வந்துருக்குன்னா ஃபுல் இன்ஜின் ஒர்க்காக வந்துருக்கு. இதில் எந்த அளவுக்கு ஸ்மோக் அதிகமாக வருதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml 300 ml குறைஞ்சிடும். இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் லைனுக்கு ஓடுற வண்டி. அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 to 250 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். இந்த வண்டி நம்மள்ட்ட வந்திருக்கு. இந்த வண்டியை வாங்க நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க போகிறோம், எப்படிலாம் பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். ஓகே, இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் மட்டும் தான் கழட்ட போகிறோம். மற்றபடி போர் கிராங்க் எல்லாம் புதுசாக போட போகிறோம். அதெல்லாம் ஹெட் மட்டும் லேத்தில் கொடுத்து ரீகண்டிஷன் பண்ணோம். அதனால் ஹெட் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கழட்டி பஸ்ஸில் கொடுத்து அனுப்பணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்ஜினில் ஃபுல்லாக பிரிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த வண்டியில் ஃபுல்லாக இன்ஜின் நம்ம பிரிக்க ஆரம்பிச்சு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரிக்கிறப்ப சின்ன ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ட் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைம் இன்ஜின் டென்ஷனர் வீல் இருக்கும். இதில் இந்த லிவரை பாருங்க அப்படியே அருவா வச்சு பிளந்த மாதிரி போயிட்டு பாருங்க. ஃபுல்லாக வெட்டி இதில் இதாக உட்காந்துட்டு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டைம் இன்ஜின் அட்ஜஸ்ட்டில் போகிற ஸ்ப்ரிங் தான் காரணம். இந்த லிவரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்குன்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரிஜினல் ஸ்ப்ரிங் போடணும். ஒரிஜினல் ஸ்ப்ரிங் போடாமல் இந்த மாதிரி பிரேக்கில் உள்ள ஸ்ப்ரிங்கெல்லாம் எடுத்து போட்டோம்னா சவுண்டு வராது. ஆனால் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கிராங்க் சாப்பிட்டும் போயிடும், கேம் சாப்பிட்டும் போயிடும். அதனால இது வந்து ஒரிஜினல் ஸ்ப்ரிங் தான் போடணும். இல்லை ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் எழுதி கொடுத்துட்டு அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்லை எல்லாமே ஒரிஜினல் வாங்கிருக்காங்க. இல்லை செயின் ஸ்பைட் மட்டும் தான் ரோலால் வாங்கிருக்காங்க. ரோலால் தான் எனக்கு ஓடுறது நல்லா இருக்குது அப்படின்றாங்க. கிராங்க் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீகண்டிஷன் பண்ணலாங்க. புதுசாக ஒரிஜினல் வாங்கியாச்சு. ரீகண்டிஷன் பண்ணுறதும் புதுசாக இன்னும் ரேட்டு பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால புதுசாக வாங்கியாச்சு. ஸ்பெண்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஒர்க் பார்க்குறப்ப இந்த கீர் சாஃப்ட்வேர்ல பேரிங்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாது. ஒரு 440 ரூபா வந்து எல்லா பேரிங்குமே வந்துடும். கொஞ்சம் இன்ஜினோட சவுண்ட் நல்லா இருக்கும். போர் பார்த்தீங்கன்னா நம்ம ரீபோர்லாம் இல்லைங்க, புதுசு தாங்க போட போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரிஜினல் வாங்கி கொடுத்துருக்காங்க. டைம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டா வாங்கிட்டாங்க. இல்லை டைம் இன்ஜின் ரோலர் ஸ்ப்ரிங் எல்லாம் செட்டாக வந்துடும். இல்லை ஹெட் பார்த்தீங்கன்னா ரீகண்டிஷன் பண்ண போகிறோம்னு சொன்னால் இது மட்டும் தான் நம்ம ரீகண்டிஷன் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாம் வால்வ் ஆயில்ஸில் கைடு எல்லாம் மாற்றி பக்காவாக வந்துட்டுங்க. கேம் சாப்பிட்டு ராக்ராம் இது ரெண்டு மட்டும் நல்லா இருந்துச்சுங்க. அதனால இதே வந்து புதுசு மாத்தல பழசையப்பட்டாச்சு, நல்லா இருக்கு. ஓகே, ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரல் GTX ஊற்றுறோம். இந்த வண்டியோட ஸ்பேர் எல்லாமே கஸ்டமரோட விருப்பத்தில் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். வண்டி வேலை பார்த்துருக்கோம். வண்டி ஓட்டி பார்த்தீங்க, வண்டி எப்படி இருக்கு? வண்டி சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் சவுண்ட்லாண்ணா? இன்ஜின் சவுண்ட் நல்லா இருக்கு. புது வண்டி மாதிரி இருக்கு. புது வண்டி மாதிரி இருக்கு. கீர்லாம் போகிறது எப்படி இருக்காங்க? கீர் போகிறதுக்கு இப்போ சாஃப்டாக இருக்கு. முன்னாடி காடாக இருந்தது சாஃப்டாக இருக்கு. சரி, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். எப்படி இந்த கீர் சைட் எல்லாம் உடஞ்சிருந்தது, டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணி